ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 10/6/2025 வைகாசி மாதத்தின் பௌர்ணமி தினம். பணம் கஷ்டம் போகிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரரும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வைகாசி பௌர்ணமி நாளைய தினம் ஜூன் 10 பிற்பகல் 12:27 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பிற்பகல் 1:53 வரைக்கும் இருக்கு. ஆண்டு முழுவதும் வரும் பௌர்ணமி ஒவ்வொன்றுமே அதற்கேற்ற தனித்துவமான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி வழிபாட்டு முறைகளையும் பரிகார முறைகளையும் ஏற்ற தினமா சொல்லப்படுது. ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்கள் ராசிக்கு ஏற்றபடி பரிகாரங்கள் செய்து வர அவங்களுடைய பண கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடி எல்லாமே தீரும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல மேச ராசிக்காரர்கள் பண கஷ்டங்களிலிருந்து விடுபட வைகாசி பௌர்ணமியில பாயாசம் தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு போய் அங்க வரும் பக்தர்களுக்கு பாயாசத்தை தானமா கொடுக்கறதுனால லட்சுமி தேவியின் அருளை பெறலாம். அவர்கள் வாழ்வில் இது நாள் வரைக்கும் எதிர்கொண்டு வந்த சிரமங்கள், நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவாங்க. அடுத்து இரண்டாவது ரிஷப ராசிக்காரர்கள். இவங்க தயிரை தானமா கொடுக்கலாம். தயிர் இல்லை அப்படின்னாக்கா சுத்தமான நெய்ய கோயில யாசகம் கேட்கிறவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இதனால பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதோட சிறப்பான பலன்களை பெறலாம். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். இவங்க பாலுடன் அரிசி சேர்த்து தானமா கொடுக்கலாம். பாலுடன் அரிசி சேர்த்து பால் பொங்கல் தயார் செய்து அங்க கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இதனால பண கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும். அடுத்து கடக ராசிக்காரர்கள். இவங்க தொழிலின் முன்னேற்ற பாதையில உண்டாகக்கூடிய தடைகளை போக்குறதுக்கு சர்க்கரை கலந்த பாலை தானமா கொடுக்கலாம். குறிப்பா லட்சுமி தேவியின் பக்தர்களுக்கு தானமா கொடுக்கறதுனால நல்ல பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக தடைகள், தோஷங்களை போக்கும் நல்ல ஒரு நாளா இந்த வைகாசி பௌர்ணமி இருக்கு. இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல கோவில்ல வரும் பக்தர்களுக்கு வெல்லத்தை பிரசாதமா கொடுக்கலாம். வெல்லத்தோட ஊற வச்சு இடிச்ச அரிசி மாவையும் சேர்த்து பிரசாதம் போல கொடுக்கலாம். கன்னி ராசிக்காரர்கள். இவங்க நிதி பிரச்சனைகளை போக்க இந்த வைகாசி பௌர்ணமி தினம் நிச்சயமா உதவியா இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல லட்சுமி தேவிக்கு பிடித்த பால் பாயாசத்தை லட்சுமி தேவியின் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இதனால வியாபார தடைகள் நீங்கி நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். துலா ராசிக்காரர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல பால், அரிசி, நெய் இதெல்லாமே தானமா கொடுக்கலாம். இத மூணையும் சேர்த்து பிரசாதமா கூட தயார் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இதனால லட்சுமி தேவியின் அருளும் நாராயணனின் அருளையும் பெறலாம். விருச்சக ராசிக்காரர்கள். கிரக தோஷங்களை போக்கும் ஒரு நல்ல நாள் இந்த வைகாசி பௌர்ணமி. இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல விருச்சக ராசிக்காரர்கள் சிவப்பு நிற கொண்ட ஆடைகள் அணிந்துகிட்டு ஏதானும் ஒரு பொருளை தானமா கொடுக்கறது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினம் குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல தனுசு ராசிக்காரர்கள் பருப்பு வகைகளை தானமா கொடுக்கலாம். இதனால நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள். இவங்க நிதி பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்கு, நிதி சார்ந்த ஆதாயங்களை பார்க்கறதுக்கு இந்த வைகாசி பௌர்ணமி உதவியா இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நீரோடும் நதியில அரிசி போன்ற தானியங்களை கொஞ்சமா கொட்டி வழிபடலாம். உங்க பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். கும்ப ராசிக்காரர்கள் அவங்களுடைய பண கஷ்டம் தீர்வதற்கு வெல்லத்தை தானமா கொடுக்கலாம். வெல்லம் கொடுக்கறதோட நீங்க உங்களால முடிந்தா சக்கரை பொங்கல் செய்து நாளைய தினம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அதனால உங்களுடைய பண கஷ்டங்கிறது தீரும். வாழ்க்கையில இனிப்பான செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். மீன ராசிக்காரர்கள். நீங்க கொஞ்சமா அவல் பொரி இல்லைனாக்கா சோள பொரி இந்த மாதிரி பொரி வாங்கி குளத்துல, அதுவும் கோவில் குளத்துல நீங்க நிறைய மீன்களுக்கு போடுங்க.
அந்த ஒரு தானம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல்வேறு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வரலாம். பொதுவாவே 12 ராசியினருமே கொஞ்சமா வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ பௌர்ணமி நாட்கள்லயும் சரி, அமாவாசை நாட்கள்லயும் இதர உங்களால முடியும் பொழுது நீங்க அன்னதானம் செய்யறது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்க அன்னதானம் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கொஞ்சமா வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஏதோ ஒரு இனிப்பு பொருளை மரத்திற்கு அடியிலேயோ எறும்பு புற்றுக்கிட்டேயோ எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தூவி விடுங்க. எவ்வளவுதான் நம்ம நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, பசியோட இருக்கும் ஒரு ஜீவனுக்கு நம்ம பசியார உணவு போடக்கூடிய அன்னதானங்கிறது எதற்குமே ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி நாட்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்யுங்க. காக்கா குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இறையா மாலை நேரத்துல போடுங்க. ஏன்னா பறவைகள் மாலை நேரத்துல இறை தேடி எடுத்துக்கிட்டு தன்னுடைய கூட்டிற்கு செல்லும். அப்ப நீங்க போடும் இறை அதற்கு பசியை ஆற்றும். அந்த பறவையின் வாழ்த்து உங்க குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும். மதியமோ இல்ல மாலை நேரமோ வீதிகள்ல யாசகம் கேட்கும் 2 பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுங்க. அதுலயும் வெள்ளை நிறத்துல இருக்கும் இட்லி, தயிர் சாதம், வெண்பொங்கல் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கறது நல்லது. இன்னும் கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் எல்லாம் இரவுல எதை தேட வரும். குறிப்பா நம் வீட்டு நிலைவாசல்ல படியில இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எறும்புகளுக்கு நம்ம தானம் செய்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி நாள்ல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல பொதுவாவே நீங்க இத ரெகுலராவே நீங்க செய்யலாம். அப்படி எங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அமாவாசையில இத ரெகுலரா செய்யுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு நிலைவாசலுக்கு அந்தாண்ட 2 பக்கமும் சின்ன துண்டு வெள்ளை கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளை சர்க்கரை ஏதோ ஒரு பொருளை தூவிட்டு போங்க. குடும்ப தலைவி கையில ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க குடும்பத்தை தொடரும் கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மறுநாள் காலையில நீங்க பார்க்கும் போது அந்த இனிப்பு பொருட்களை எறும்புகள் எடுத்து போயிருக்கும். அதோட உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்தது, அதோட உங்க கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது ஒரு எறும்பு நீங்க போட்ட உணவை எடுத்திருந்தாலும் 100 எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமா. அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாள்ல மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம். இறையாற்றலும் இறை சக்தியும், நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியும். இத வார்த்தையால சொன்னா புரியாதுங்க. நீங்க இதை செய்து பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இப்ப சொன்னபடி நிலைவாசல்ல இந்த இனிப்பு பொருளை தூவி விடுங்க. மறுநாள் காலையில அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் நீங்க தவறில்ல, நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நிலைவாசலை கூட்டும் போது கூட்டி பேருக்கு குப்பை தொட்டியில போட்டுருங்க. நேர்மறையான எண்ணங்களோட அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாம இந்த பரிகாரத்தை செய்யறவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். அனைத்து கஷ்டமும் கடனும் தீரும், பணவரவு அதிகரிக்கும். இப்ப சொன்ன இந்த பரிகாரத்தை அனைத்து ராசியினரும் செய்யலாங்க. அனைத்து ராசியினரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த சர்க்கரை பரிகாரம். பௌர்ணமி நாள்லையும் அமாவாசை நாளையும் தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது படிப்படியா குறைந்து உங்க வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போகும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம். பௌர்ணமிலையும் அமாவாசையிலையும் மறக்காம இதை செஞ்சுட்டு வாங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உங்க முயற்சியோட சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும், பண தடை நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், வீட்டுல சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.